பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 28வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு பிடித்த முடிவுகளை எடுக்காதபடி, எங்கள் சுயத்தை நம்பி இருக்காதபடிக்கு எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை எல்லாம் கரத்தில் இருக்கிறது. நாங்கள் என்னென்ன காரியங்கள் எப்படி செயல்பட வேண்டும், என்ன விதமாய் பேச வேண்டும், சகலத்தையும் அறிந்த தேவன் அப்பா, நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்திருக்கத்தக்கதான கிருபை தாங்க. நீங்க பேசுங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தை குறித்தும் நீர் எங்களுக்கு விவரித்து சொல்லுவீராக. ஆமீனப்பா. அப்பா, பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய விதத்தில் ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்றாச்சா தகப்பன் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் பேசுவீராக. சிறு பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தை நடத்தத்தக்கதான ஞானத்தையும் ஆலோசனை கொடுங்கப்பா. சபையை நடத்தத்தக்கதான ஞானத்தை நீர் அருள் செய்யுங்க தகப்பனே. ஆலோசனை கத்தராயிருந்து வழி நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் உம்மை சார்ந்து உம்மிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே பூரண சமாதானம் உண்டாயிருக்கும். நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கும் பொழுது அது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தரும். ஆமீன் தகப்பனே. உண்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்க கிருபை தாரும். உமக்கு மகிமை செலுத்தீரும். சிறிய காரியமோ அது பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்தது வைத்து நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம் என்று கீழ்ப்படியத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவே, வேளிலும் கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது பிள்ளைகள் ஸ்கூலு காலேஜில் போகும் பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லையப்பா தகப்பனே, இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சந்திக்க இருக்கிற பொல்லாத மனுஷர்கள் எதிர்கொண்டு வரலாம். பிள்ளைகளை ஆண்டவரை வழித்தவறு செய்கிற எத்தனையோ விதமான வஞ்சிக்கிற கிரியையின் புகுந்திருக்கிற மனுஷர்கள் ஆண்டவரே, பிள்ளைகளை வழித்தவர செய்யலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய பரிசுத்த கரம் இறங்கட்டும் இவ்வேளையிலே ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மனம் இறங்கி அருளும். பிள்ளைகளுடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னிங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தினால பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் அமீன் உம்முடைய அபிஷேகத்தை பிள்ளைகள் மீது வைத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய தழும்பு உள்ள கரம் பிள்ளைகளை தொடுவதாக, பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. ஒரு துன்மார்க்கரும் கிட்ட நெருங்காதபடி காத்து கொள்ளுங்கப்பா. வஞ்சிக்கிற மனுஷனிட்டு பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. ஆபத்துகள், விபத்துகள், மன சோர்வுகள், மன உளைச்சல்கள், அப்பா தவறான முடிவெடுக்கிறது ஆண்டவரே, தற்கொலை ஆவின் கிரிகள், இப்பேற்பட்ட பொல்லாத பிசாசின் கிரிகளில் இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை பிள்ளைகளுக்கு வேலி அடைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தாவின் முத்திரையை பிள்ளைகள் மீது நீங்க போடணும் இயேசப்பா. கர்த்தர் தயவா இறங்குவீராக. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமீன். சிறு வயதிலிருந்து தேவனை அறியத்தக்கதாக உம்மோடு பேசத்தக்கதான கிருபை தாங்க. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப் கிடைக்கலாம் தகப்பனே. எத்தனையோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம் தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. அவர்களை கொடுக்கிற ஆலோசனைகள் அத்தனையும் அப்பா அவங்க வாழ்க்கைக்கு உகந்ததா என்பதை அவங்க அறிந்து கொள்ள கிருபை தாங்க. நீரே உற்ற தோழனாய் கூட இருப்பீராக. நீரே உத்தம வழிகாட்டியா அவர்களோடு இருப்பீராக. அவங்க வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நம்முடைய கரங்களில் வரைந்திருக்கிறீர் என் தகப்பனே. பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை அவங்களுக்கு போதிச்சு நடத்த வேண்டுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம்.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஆமீன். என் தகப்பனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை எதிர்க்கலாம், ஆசிரியர்கள் பேச்சை எதிர்க்கலாம், பெரியவர்களுடைய பேச்சை அசட்டை பண்ணலாம். கர்த்தர் இறங்கி அருளும், மன்னித்தருளும். பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கும்படியாக உருவாக்கின சிருஷ்டிகராகிய உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் மனம் இறங்கிருளும் என் ராஜா. இந்த உலகத்தில் எத்தனையோ மாயைகள் உலகத்தில் பரவி இருக்கு ஆண்டவரே. அவங்க யூஸ் பண்ணிக்கிற மொபைல், லேப்டாப்ல எல்லாம் தகப்பனே, அவங்க பார்க்குற மூவிஸ், இது எல்லாத்துலேயும் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் அதை புகும்படியாக பிசாசு ஏவி கொண்டிருக்கான். தகப்பனே, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தி அருள் செய்யுங்க. நீங்க வரப்போறீங்க என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. உம்முடைய சேனை இளைய சேனையாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஜெப சேனையாய் பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுங்க ஏசப்பா. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக. தேவரீரோட பொற்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்றாச்சா. பிள்ளைகள் எல்லோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கட்டும். பெற்றோருக்கு, பெரியோருக்கு, டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும். ஆமீனின் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை மீறி பிள்ளைகள் ஒன்றும் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவரீர் பிள்ளைகள் படிக்க இருக்கிற பாடங்களை ஆசீர்வதிங்க. அந்த புதிய கிளாஸ் போயிருக்காங்க, அடுத்த கிளாஸ், அடுத்த கோர்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் போதித்து வழிநடத்துவீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா. பெற்றோருக்கு பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஞானத்தை கொடுங்க. தெளிந்த புத்திய தேவன் அருள் செய்ய வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். எந்த விதமான குழப்பங்கள் இராத படிக்க தேவரீர் பெற்றோரோட நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை எந்த வழி நடத்தணும் நீங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி வைத்திருக்கீங்க. அதை பெற்றோருக்கு நீங்க வெளிப்படுத்தணும் ஏசப்பா. தயவாய் இறங்குவீராக ராஜா. உம்முடைய வழியில நடக்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூரணமாய் அது சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்குமே. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை எடுக்கிறோம் அப்பா. பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அமீன். என் தகப்பனே, அப்பா, இளம் வாலிப பிரயாயத்திலே பிள்ளைகள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை தர வேண்டுமாய் தெய்வ சமூகத்தில் இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்குவீராக. பிள்ளைகளோடு நீங்க பேசணும் ஆண்டவரே. உங்க வெளிப்பாடுகள், தரிசனங்கள், பரலோக திட்டங்களை பிள்ளைகள் உணர்ந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. நீர் பேசும் பொழுதுதான் பிள்ளைகள் உம் வார்த்தை கீழ்ப்படிய முடியும். உம்முடைய சத்தம் அவங்க செவியில கேட்கட்டும் என் ராஜா. உலக பிரகாரமான பாடல்கள், படங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தக்கதாக அவங்க ஏர்போனை போட்டு செவியை அடைத்து வைத்திருக்கலாம். தேவரீர் இறங்கி அருளும் உங்க சத்தம் தகப்பனே. வனாந்தரத்தை அதிரத்தக்கதான அந்த சத்தம் பிள்ளைகளுடைய இதயத்தை அதை உடைக்கட்டும் என் ராஜா. நீங்க வாசம் பண்ணுகிற ஸ்தலமா இது மாறட்டும் என் தகப்பனே. இளம் பிள்ளைகளை கத்தாவை இப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு போதும் ஆண்டவரே உலகத்தின் மாயையில் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளுவீராக. உம்முடைய சேனையா எழுப்புவீராக. ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. உதவி செய்யற பிள்ளைகளை மாற்றுங்க. கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஏசப்பா. உமக்கென்று எழும்பட்டும். நீங்க உருவாக்கி இருக்கீங்க, உமக்காக உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்துங்க தகப்பனே. பாதுகாப்பை அருள் செய்யுங்க. எல்லா தீமைக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவரீருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் இருக்கு. அத்தனையும் ஆண்டவரை பெற்றோர் சந்திக்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். வீணான கடன் சுமை வராதபடிக்கு ஞானத்தினால் நிரப்புங்க. பெற்றோரை நீங்க வழி நடத்துங்க. உதவிக்கரங்கள் முன் சேரட்டும் ஏசப்பா. அவங்க சேமிப்புகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. காலேஜ் பிரின்சிபல்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் பேசுவீராக. தேவையில்லாமல் அதிகமான பணத்தை வசூல் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, பண முதலைகளா இராதபடிக்கு அவங்களோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. பெற்றோர் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், அதன் கடன் சுமைகள் அவர்கள் உணர்ந்தவர்களா இருக்க கிருபை தாங்க. சகலத்தையும் நீ ஒரு நாட்களின் நியாயம் விசாரிப்பேன் ஆண்டவரே. உங்க கைகளெல்லாம் கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. குற்றமற்றவர்களாய் ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. பகலிலே மேக ஸ்தம்பம் எங்களோடு இருக்கட்டும். இரவிலே அக்கனி ஸ்தம்பம் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற பரலோக திட்டங்களை உணர்ந்து செயல்பட கிருபை தாங்க. தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. மோடு இருக்கத்தக்கதான இந்த உறவு முறை இன்னும் அதிகப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்கப்பா. வேதத்தை வாசித்து
உடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தாங்க. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லையெங்கும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராணுவ வீரரை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இவ்வேளையிலும் கூட உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தாங்க இயேசப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகிற ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்கு ஞானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே எல்லா அடையாளத்தையும் எங்கள் கண்கள் முன்பதாக நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீங்க வரப்போறீங்க என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிற ராஜா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். ஆமீன் அப்பா. உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகா கிருபை தாங்க. இப்பொழுது எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை அவைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் மகா பரிசுத்த முத்திரை எங்கள் மீது போடுங்க இயேசப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.